யாருக்கு எத்தனை தொகுதிகள்? அமித்ஷா இபிஎஸ் பேசியது என்ன? டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் எண்ணிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். இதில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து சற்று விரிவாக பார்ப்போம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்குகிறது. திமுக கூட்டணியில் கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. ஆனால் முதல் நபராக பிரச்சாரத்தை தொடங்கி தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே 3ஆம் கட்டமாக வாக்குறுதிகளையும் அறிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியோ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் துரிதமாக செயல்படாமல் இருந்தார். மதுரையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் டெல்லியில் இம்மாதம் முதல் வாரத்தில் அமித்ஷாவை சந்தித்த போதும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்து உத்தேசமாக மட்டுமே விவாதிக்கப்பட்டது. பாஜக, அமமுக அதிக தொகுதிகள் கேட்கின்றன. அதன் காரணமாகவே தொகுதி பங்கீட்டை பழனிசாமி இறுதி செய்யாமல் இருக்கிறார். வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் நாட்கள் இருப்பதால் அவசரம் காட்டாமல் இருக்கிறார் என்றும் கூறப்பட்டது. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. அதற்கு இன்னும் 10 நாட்களே இருப்பதால் கடைசி நேர அவசரத்தை தவிர்க்கும் விதமாக தொகுதி பங்கீடை விரைந்து இறுதி செய்ய வேண்டும் என்று பழனிசாமியிடம் பாஜக தலைமை வலியுறுத்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வியாழக்கிழமை தமிழகம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதாக இருந்தது. பியூஷ் கோயல் ஏற்கனவே இருமுறை சென்னைக்கு வந்து பழனிசாமியுடன் விரிவான ஆலோசனை நடத்தினார். கூட்டணி கட்சி தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசினார். இருப்பினும் பாஜக கேட்ட தொகுதிகளின் எண்ணிக்கைக்கும் அதிமுக ஒதுக்க முன்வந்த இடங்களுக்கும் இடையே உடன்பாடு எட்டப்படாமல் இருந்தது. குறிப்பாக பாஜக தரப்பில் கௌரவமான எண்ணிக்கையில் தொகுதிகள் எதிர்பார்க்கப்பட்டன. தனது கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து செல்லும் வகையில் பாஜக கூடுதல் இடங்களை வலியுறுத்தி வருகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, நெல்லை, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் மற்றும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் தங்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதிகளை குறிவைத்து பாஜக களம் இறங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தொகுதி பங்கீட்டு சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வருவதாக கூறப்பட்டது. அவர் பழனிசாமியுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் பியூஷ் கோயலின் தமிழக பயணம் கடைசி நேரத்தில் ரத்தும் ஆனது. இதற்கிடையே அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் கூடுதல் தொகுதிகள் கேட்டு வருவதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த சூழலில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வியாழக்கிழமை காலை டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். இரவு அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக தீவிர ஆலோசனை நடத்தினார். அப்போது பாஜக 30 தொகுதிகள் கேட்ட நிலையில் 25 தொகுதிகளை ஒதுக்குவதாக பழனிசாமி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே போல 30 கேட்ட பாமகவுக்கு 22 தொகுதிகள், 10 கேட்ட அமமுகவுக்கு 6 தொகுதிகள், 12 கேட்ட தமாகவுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்குவதாகவும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாஜகவுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்பில்லை என்பதில் அவர் உறுதியாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பின்னர் தீவிர ஆலோசனைக்கு பிறகு தொகுதி பங்கீட்டை அமித்ஷா, பழனிசாமி இருவரும் சுமூகமாக இறுதி செய்ததாக தகவல் வெளியானது. இதன் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளை அழைத்து பேசி ஓரிரு நாளில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. டெல்லியில் அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது திமுக அமைச்சர் KN நேரு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் மீதான அமலாக்கத்துறை நடவடிக்கையை தீவிரப்படுத்துவது குறித்து பழனிசாமி வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. தாவேகா தலைவர் விஜய்க்கு மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கு, தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பும் வாய்ப்புகள் குறித்து பழனிசாமியிடம் அமித்ஷா ஆலோசனை நடத்தியதாகவும் தகவல் வெளியானது. இதற்கிடையே கூடுதல் தொகுதிகள் கேட்கும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளது கவனிக்கத்தக்கது.